வணக்கம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கே பலமுறை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஏன்டா இப்படி நம்மளுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நினச்சி புலம்பன ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக பர்மனெண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த தான் எப்படி நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டாபிக் என்ன அப்படின்னா பார்கோட், பிரிண்டர் செட்டிங் அண்ட் பேஜ் செட்டிங். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் பண்ணி நான் பிரிண்டர் அண்டு ஸ்கேனர் ஆப்ஷனுக்கு போயிடுறேன். ஸோ பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர்ஸ். ஓகேங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, நான் யூஸ் பண்ணுற பிரிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்சி டிஇ 200. ஸோ இதுவும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சரி, எல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஓகேங்களா? ஒரே மாதிரியான மேனுஃபேக்சரிங் மாதிரி தான் இருக்கும். டிட்டோ எல்லாமே A to Z வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு பொருத்தமான ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே. இப்போ நான் பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் கியூன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரோடைய டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பிரிண்டரோடைய ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த பார்கோட் பிரிண்டர், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் இருக்கலாம், இல்லை டிஎஸ்சியில் வேறு ஏதாவது ஒரு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பேஜ் செட்டப்பில் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ என்னுடைய ஸ்டிக்கரோடைய சைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா என்னுடைய ஸ்டிக்கர் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் பார்கோட் செட்டிங்ஸ் ஓகே இதோ வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்கோட் பிரிண்டர் செட்டிங்ஸில் நான் வந்து 3 ரோ, ஓகேங்களா, 3 ரோ, அதாவது ஒரு இதில் வந்து 3 இருக்கும். அதில் வந்து என்ன சைஸ்னால் 35க்கு 22. ஓகேங்களா? 35க்கு 22. ஸோ க்ரோசரி ஸ்டிக்கர்னு வச்சுப்போம். இதே கார்மெண்ட்ஸ் இருந்தால் ஒரு ரோக்கு 2 வரும், 50க்கு 25. ஸோ கார்மெண்ட் ஸ்டிக்கர் வரும். அடுத்தது வந்து ஒரு ரோக்கு 4 வரும். 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டிக்கரு, 25க்கு 25. இதை மீறி இன்னொரு சைஸ் இருக்குது. ஸோ அது இந்த வீடியோ நான் மெயினாக ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணமே அதான். இப்போ நான் பார்த்த சைஸ் என்னென்னா 32க்கு 20 mm. ஓகே, ஸ்டிக்கருடைய சைஸு இப்படி இருக்குன்னும் போது நம்ம எப்படி வித்து ஹைட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வித்து, அதான் டபிள்யூனா வித்து. பொதுவாகவே நீங்கள் ஸ்டிக்கர் இருக்கக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிக்கரோட ஆரம்பம், இந்த லாஸ்ட்டோடைய ஸ்டிக்கரோட முடிவு பார்த்தீங்கன்னா 105 mm இருக்கும். ஃபுல்லு லென்த்து பார்த்தீங்கன்னா 11 mm, அதாவது 11 இது இருக்கும் உங்களுக்கு. அது வந்து எப்படி சொல்லணுன்னா 11 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 110 அப்படின்ற மாதிரி வரணும். அப்போ அந்த 5 mm, அதாவது .5 mm வந்து வெறும் எம்டியாக இருக்கும். ஸ்டிக்கருக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால் அது என்னுடைய விட்டு வந்து பார்த்திங்கன்னா 105 mm. சரி, ஹைட்டை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டிக்கரை பொறுத்தவரை 22ன்றதுனால 22 mm அப்படின்னு இருக்கும். ரைட், இதை நான் எப்படி செட் பண்ணேன்னா, நீங்கள் பொதுவாக செட் பண்ணும்போது இந்த பிரிண்டரோட செட்டிங் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள். இப்போ இந்த பிரிண்டரோட செட்டிங்ஸ் ஓகேவா, நியூ ஸ்டாக்னு இருக்குது. இங்கே நான் எடிட் கொடுக்குறேன். நீங்கள் புதுசுனா நியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் நான் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர் மேக்ஸிமம் டைகட் லேபிள்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு நல்லா கவனிங்க. 105 mmன்றது என்னுடைய விட்த்து. ஓகேவா? என்னுடைய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22 mm. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மாற்ற வேணாம். லெஃப்டோடைய அந்த கேப் நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் அந்த கேப். ஸோ லெஃப்டில் வந்து 0.5 இன்ச்சையும், ரைட்டில் வந்து இந்த இதுவும் எப்பயுமே பிரிண்ட் பண்ணாத ஏரியா அது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது கரெக்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தா நீங்கள் பாருங்கள் 4.13, அதாவது அதனுடைய விட்த்து. ஹைட்டு வந்து 0.87. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் முன்னாடி கேட்கும்போது அவங்க எனக்கு கைட் பண்ணது என்னென்னா, ஸ்டிக்கர் சைஸ் வந்து 35க்கு 25 இல்லை 35க்கு 22னா நீ 0.98 போடு அப்படின்னாங்க. ஸோ அது வந்து எப்படி மெஷர் ஆகுதுன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் அவங்க சொன்ன மாதிரியே போடுவோமே, அது எப்படி வரும் 98ன்னும் போது அது ஸ்டிக்கரோடைய ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு ராங்காக விழுது. அதாவது ஒன்று எழுத்து கீழே டவுன் ஆகிருக்கும் பிரிண்ட்டு. அப்போ உதாரணத்துக்கு ப்ரைஸ் மட்டும் கீழே அந்த எம்டி இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டிக்கரில் பிரிண்ட் ஆகாமல் இருக்கும். இந்த இஷ்யூ நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஹைட்டை ஏற்றுவேன். அப்பயும் யோசிப்பேன், ஒரு ஸ்டிக்கர்னால் இது மெஷர்மெண்ட் கரெக்டாக தானே இருக்கணும், ஏன் தப்பாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த அளவு இந்த 98 அதாவது 0.98 இன்ச்சுன்றது 25 mm இருக்கிற ஸ்டிக்கருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு கஸ்டமருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 25 ஹைட்டு வந்து 25 mm, ஓகேவா? இப்போ ஆனால் நம்ம ஸ்டிக்கரோட அளவுன்னா 22 mm, ஓகேங்களா? 22 mm அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 0.87. ஸோ இது நான் கொடுக்காம இருந்ததுனால தான் எனக்கு வந்து பிரிண்ட்டில் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தது. அதேமாரி ஸ்டாக்கில் போங்க, தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கணும். டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இப்போ பார்கோட்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் பிரிண்டர் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் உண்டு, எல்லா பிரிண்டர்லேயுமே உண்டு. அதனால் இந்த டைரக்ட் தெர்மல்ன்றதை கொடுக்கக்கூடாது, நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும். லேபிள் வித்து கேப்ஸு, அதாவது ஒவ்வொரு லேபிளுக்கும் வித்து கேப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து உங்களுக்கு இன்ச்சில் வந்து இருக்குது, ஓகேங்களா? இந்த இன்ச்சு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து நெட்டில் போட்டு பாருங்கள். 0.12 இன்ச்சுன்றது எவ்வளோ வந்து மில்லிமீட்டர் கணக்கு வருது. அப்போ அந்த மில்லிமீட்டரை நீங்கள் ஸ்கேலில் அளந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஓகே கொடுத்துட்றேன். இவ்வளோதான் செட்டிங்ஸு, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ நான் பிரிண்ட்டு வந்து எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ நான் பிரிண்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ விஷ்-கார்ட் அப்படின்றவங்களுக்கு நம்ம பண்ணோம் 1 கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஐட்டம்ஸில் போகிறேன். ஐட்டம்ஸில் போயிட்டு பார்கோட் போயிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இதில் ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்டிக்கர் கொடுக்குறேன். ஸோ 3 தென் என்டர் 3 தென் என்டர் அண்ட் 3. ஸோ அதாவது குவான்டிட்டி ஓப்பனிங் ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நான் ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை, அதனால் நான் இது கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள் பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு கொடுத்துட்டு தென் வந்து அந்த இன்ச்சஸ் சைஸஸ் நான் குறிச்சிக்கிறேன். இங்கே ப்ரிவ்யூ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் ப்ரிவ்யூ உண்டு, அப்புறம் சாஃப்ட்வேரில் இருக்கான்னு எனக்கு தெரில. இப்போ இந்த ப்ரிவ்யூவிலே பாருங்கள் அக்யூரேஸாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதை என்னுடைய கேமராவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் இங்கே பிரிண்ட்டு கொடுக்க போகிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் இங்கே பிரிண்ட்டு கொடுக்குறதும் இதுவும் மேட்ச் ஆகும், ஓகேங்களா? பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த கார்னரில் இருக்கிறத பிரிண்ட்டு கொடுக்க போகிறேன். பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே பாருங்கள், ஸோ இங்கே வந்து என்ன ஆகுனா ப்ராசஸ் ஆகி ஓகே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள் அக்யூரேஸாக வந்திருக்கு. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த சைடு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு வந்து இப்போ இந்த பக்கம் ஒதுங்கியிருக்கு. பட் ஹைட்டில் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து இந்த பக்கம் ஒதுங்கியிருக்கு. ஓகே, இது வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சாஃப்ட்வேரில் கரெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பிரிண்டோட ஹைட்டு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இந்த சைடு லாஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு அந்த கோட்டில் வந்திருக்கு, ஓகேவா? இதை நான் வந்து எப்படி ஸோ இப்போ நான் எடுத்த பிரிண்ட்டில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டிக்கர், ஓகேங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த லாஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா எனக்கு ராங்காக வந்திருக்கு. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? இப்போ பாருங்கன்னா இந்த ராங்காக வந்திருக்கு. இது வந்து சாஃப்ட்வேரில் தான் கரெக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம மேனுவலாக கரெக்ட் பண்ண முடியாது, சாஃப்ட்வேரில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணி அண்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ இந்த இடம் கேப் இருக்குது, ஓகேங்களா? அதேமாரி ஸ்டிக்கருடைய செக்ஷனில் போயிட்டு லே அவுட்டில் இது கரெக்டான அளவா அப்படின்னு பார்க்கணும். 1.33 இன்ச்சஸ், அதாவது இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், பேஜ் செட்டப் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் ஒரு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். 5 இல்லைனா ஒரு 7 போட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ நெருங்கி வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வரேங்க, தென் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூவில் இப்போ நம்ம ஒன்று மட்டும் எடுப்போம், ஏன்னா பேஜ் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்றேன், 1ன்னு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? 1 கொடுத்து பிரிண்ட் கொடுத்த உடனே எனக்கு இங்கே பிரிண்ட் ப்ராசஸ் ஆகும். நான் இங்கே வந்து பிரிண்ட் பார்க்குறேன், ஓகே தள்ளி போயிடுச்சு, கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டாக எடுத்த பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளணும்னா தள்ளிக்கணும், ஓகேவா? ஸோ ஸ்டிக்கர் வந்து நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எந்த பிரிண்டிங் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கரோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம பிரிண்ட்டில் எடுக்கலாம். எனக்கு வந்து நிறைய நாள் எனக்கு ஏகப்பட்ட ட்ரபுள் ஆகிருக்கு. கரெக்டாகவே என்னால் பிரிண்ட் வரல, மேலே ஈர்த்துட்டு வரும், மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் வராது, கண்டினியூட்டி கொடுத்தா கரெக்டாக வராது. ஆனால் செட்டிங் ப்ராப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பிரிண்டரில் வரும், ரைட்? இன்னொன்று வந்து ரெட் கலர் லைட் எரியும், நல்லா கவனிக்கணும்.
பிரிண்ட் கொடுத்தோடனே ரெண்டாவது பிரிண்ட்ல என்ன பண்ணால் ரெட் கலர் சேர்ந்து வரும். அது வந்து பிரிண்டரில் நீங்கள் வேக்ஸ் ரிப்பன் ஒன்று இருக்கும், அந்த ரிப்பன் வந்து நீங்கள் ராங்காக போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஓகேங்களா? மற்றபடி இப்போ நம்ம பண்ண இந்த ப்ராசஸை நீங்கள் ரிவைன் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா பிரிண்ட் ப்ராப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.